ஒரு முறை அந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்திட்டா அதுக்கப்புறம் இந்த இடஒதுக்கீடு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இது வந்து சாத்தியமாகும். ஏன்னா தமிழ் மீடியம் நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் டிகிரிலாம் படிச்சு இந்த ரிசர்வேஷன் வேணுங்கிறதுக்காக தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிறதுக்காக நிறைய பேர் தமிழ் டிகிரிலாம் படிச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை சுப்ரீம் கோர்ட் இப்படி ஒரு ஆர்டரை கொடுத்துருக்குறாங்க. ஒரு வகையில் ஆண்களுக்கு நல்லது தான், நம்ம ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றம் ஏற்படும். வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து இடஒதுக்கீடு தொடர்பாக எதுவாக இருந்தாலும் வந்து கோர்ட்டுடைய உத்தரவுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிபணிய மாட்டோம். இது எங்கள் கொள்கை முடிவு அரசாங்கம் ஓப்பன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா யாருக்கும் எந்த கன்ஃபியூஷன் இல்லை. அவர் வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாரு, அந்த ரிசல்ட் வரதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு மட்டும் இன்னொரு எக்ஸாம் எழுதி வேலைக்கு போயிட்டார். நீங்கள் வேலைக்கு போயிட்டதுனால இந்த குரூப் 4 உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ இதில் ஒரு தெளிவான தீர்வு என்ன, இது இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா இன்னொரு வேலைக்கு அதை விட உயர்ந்த பதவிக்கு போகிறதுக்கு அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு பின்னாளில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஒரு பணியில் சேர்ந்தால் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அதுக்கப்புறம் கிடையாதா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். டிஎன்பிஎஸ்சின்னு மட்டும் கிடையாது, டிஎன்யூஎஸ்ஆர்பி, தமிழ்நாட்டில் என்னென்ன சர்வீஸ் கமிஷன் இருக்கோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. தமிழ் மீடியம் தொடர்பானது, பெர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், அதாவது தமிழ் மீடியம் அப்படிங்கிற ரிசர்வேஷனை பயன்படுத்தி தமிழ் மீடியம் படித்தவங்க 20% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ தமிழ் மீடியம் என்ற இடஒதுக்கீடை பயன்படுத்தி ஒருத்தர் வந்து ஒரு அரசு வேலையில் செல்கிறார், வேலை இல்லாதவர் ஒரு அரசு வேலையில் செல்கிறார் என்றால், உதாரணமாக குரூப் 4க்கு போகிறாரு அப்படின்னா அகைன் குரூப் 2 எழுதுறதுக்கோ குரூப் 1 எழுதுறதுக்கோ அவர் வந்து அந்த ரிசர்வேஷனை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. காவல் தேர்வு பணியாளர் தேர்வாணையம் அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் சீருடை பணியாளர் தேர்வாணையம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா குரூப் 4க்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா குரூப் 2க்கு அந்த ரிசர்வேஷனை யூஸ் பண்ணக்கூடாது, தமிழ் மீடியம் ரிசர்வேஷனை. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், குரூப் 4ங்கிறது 10th லெவல், குரூப் 2 குரூப் 1ங்கிறது டிகிரி லெவல். அங்கே குவாலிஃபிகேஷனே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, வேறு ஒரு இதாக. இப்போ பெர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, அந்த பணிக்கு அந்த பதவிக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும், கல்வி தகுதி என்னவோ தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். குரூப் 2க்கு கல்வி தகுதி டிகிரினா டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். குரூப் 4க்கு கல்வி தகுதி 10th 10th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். ஸோ அப்போ குரூப் 4 வேலைக்கு தமிழ் மீடியத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா குரூப் 2க்கோ குரூப் 1க்கோ அவர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லி தெரியலை. ஒரு முறை அந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்திட்டா அதுக்கப்புறம் இந்த இடஒதுக்கீடு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இது வந்து சாத்தியமாகும். ஏன்னா தமிழ் மீடியம் நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் டிகிரிலாம் படிச்சு இந்த ரிசர்வேஷன் வேணுங்கிறதுக்காக தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிறதுக்காக நிறைய பேர் தமிழ் டிகிரிலாம் படிச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை சுப்ரீம் கோர்ட் இப்படி ஒரு ஆர்டரை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதான் நம்ம வந்து சொல்கிறோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய கேஸு, ஹைகோர்ட்டுடைய கேஸு. ஜஸ்டிஸ் சுரேஷ்குமார் அண்டு ஹேமந்த் அவங்க 2 பேர் கொடுத்துருக்குறாங்க. டிஜிபி கொடுத்துருக்குறாங்க, மெம்பர் செக்ரட்டரி யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு சம்பத்துங்கிற கேஸ் போட்டிருக்காரு. ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு காவல்துறை பணியாளர் தேர்வாணையத்தில் on a careful reading of the Tamil Nadu appointment on preferential basis in the services under the State of Persons Studied in Tamil Medium Act 2010, தமிழ் மீடியத்தில் படிக்க வேண்டிய சட்டம் 2010 நாங்கள் கேர்ஃபுல்லாக அது பண்ணதில் ரூல்ஸ் ஃப்ரேம்டு தேர் அண்டர் இஸ் எவிடென்ட் that the act applies only to the unemployed individuals applying for direct recruitment. அதாவது வேலை இல்லாத தனிநபர்கள் யார் வந்து அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடஒதுக்கீடு, தமிழ் மீடியம் ஒதுக்கீடு. அப்போ குரூப் 4ல் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் குரூப் 1 போகிறாங்கன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதா, அதான் நம்ம கேட்குறோம். மறுபடியும் குரூப் 2 எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடையாது. இவங்க சொல்கிறது பார்த்து அப்படி அன்எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ். நீங்கள் குரூப் 4 வேலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்டு ஆகிடுறீங்க. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு குரூப் 1லேருந்து இடஒதுக்கீடு கிடையாது. குரூப் 1ல் ஒரு டிஎஸ்பி ஆகிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் டெப்டி கலெக்டர் ஆகிறதுக்கு இந்த இடஒதுக்கீடு பயன்படுத்த முடியாது. ஏன்னா நீங்கள் குரூப் 1 ஆல்ரெடி வேலைக்கு போயாச்சு. அதான் இவங்க சொல்ல வராங்க. அண்ட் நாட் டு தோஸ் ஹூ ஆர் ஆல்ரெடி எம்ப்ளாய்டு இன் எனி சர்வீஸ் அண்டர் தி ஸ்டேட் ஆர் எனி அதர் 4 சர்வீசஸ் ஸ்பெசிஃபைடு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த சர்வீஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு யூபிஎஸ்சியில் ஒரு எஸ்எஸ்சியில் ஒரு செகண்டரி லெவலில் ஹையர் செகண்டரி லெவலில் பாஸ் பண்ண ஆர்ஆர்பி ரயில்வே சர்வீஸில் ரொம்ப கீழ்நிலையில் ஒரு போஸ்ட்டில் இருக்கிறீங்க, அங்கே தமிழ் மீடியம் கிடையாது, அதை விட்டுருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் போது எக்ஸாம் நடந்துச்சு, கோஆப்ரேட்டிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீழ்நிலை ஒரு அதிகாரி அலுவலராக இருக்கிறீங்க,
இல்லை இந்த சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் நிறைய பணம் வாங்கிட்டு தான் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது கூட ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் தான். ஒரு கூட்டுறவுத்துறையில் ஒரு சேல்ஸ்மேனாவோ பேக்கராவோ இல்லைனா ஒரு தலையாரியாக போயிட்டீங்க நீங்கள், ஒரு தலையாரி, அதெல்லாம் இப்போ நிறையா போயிட்டுருக்கு, எல்லாம் தலையாரிலாம் நிறையா பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் போயிருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு அரசாங்க வேலை. அப்போ ஒரு தலையாரியாக இருக்கிறவர் அடுத்து ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதணும், ஒரு குரூப் 2 எக்ஸாம் எழுதணும், அவர் தமிழ் மீடியம் படிச்சிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு இந்த இடஒதுக்கீடு கிடையாதா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கேட்கறதுக்காக வரோம். சரி, ஓகே, இதை இப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இதே போன்று தான் பெண்கள் இடஒதுக்கீடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோசியல் ரிசர்வேஷன் அண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், சமூக இடஒதுக்கீடு, சிறப்பு இடஒதுக்கீடு. சமூகம்னா என்ன? ஓசி, பிசி, எஸ்சி, எஸ்டி தான் சமூகம். எம்பிசி நீங்கள் யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓபிசி, ஓசி, எஸ்சி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி. அந்த எஸ்சிக்குள்ளே எஸ்சிஏ வராங்க, பிசிக்குள்ளே பிசி முஸ்லீம் வராங்க. அந்த மாதிரி உள் இடஒதுக்கீடுலாம் நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போது அந்த ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிங்கிறது ஒரு சோசியல் ரிசர்வேஷன். என்ன சொல்லுவாங்க? வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படிம்பாங்க. செங்குத்து இடஒதுக்கீடு. அந்த செங்குத்து இடஒதுக்கீட்டில் வந்து தமிழ் மீடியத்தை வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக கிடைமட்டமாக போய் அதுலேருந்து எடுக்கிறது. விமனை கிடைப்பட்ட இடஒதுக்கீடு அந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷனில் போய் இருந்து எடுக்கிறது. அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் இடஒதுக்கீடு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறது. ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன். நம்மளுடைய யூபிஎஸ்சியில் வந்து ஓசி, ஓபிசி, எஸ்சிஎஸ்டி கொடுப்பாங்க. ஸோ எஸ்சி கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது போக பிஎஸ்டிஎம், பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம், அப்புறம் விமன் பெண்கள் இடஒதுக்கீடு, அப்புறம் விமனில் தனியாக விடோ இருக்காங்க, ஓகே விடோ, அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சு, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன். ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ தமிழ் மீடியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசிலையும் தமிழ் மீடியம் வராங்க, இதுலேயும் வராங்க. விமன் ஓசிலையும் வர்றாங்க, பிசிலையும் வர்றாங்க, எம்பிசிலையும் வராங்க, எஸ்சிஎஸ்டிலையும் வராங்க, விடோ. அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிடைமட்ட இடஒதுக்கீடு, இது வந்து ஒரு வெர்டிக்கல் ரிசர்வேஷன், செங்குத்து இடஒதுக்கீடு. இந்த கிடைமட்ட ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிடைமட்ட இடஒதுக்கீடு இந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷனில் எல்லா இடங்கள்லையும் போய் என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து கிடைமட்டமாக அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் சேர்றாங்க. இப்போ இதை தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு முறை, அதாவது வேலை இல்லாதவர் ஒரு முறை அந்த இடஒதுக்கீட்டை அவர் வந்து பார்த்திங்கன்னா அனுபவித்தால் அதுக்கப்புறம் அவர் அந்த இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லிருச்சு. அப்போ குரூப் 4 போனவர் குரூப் 2 போகிறதுக்கு இனிமேல் தமிழ் மீடியத்தை யூஸ் பண்ண முடியாதா? அதான் அடுத்து. ஏன்னா அடுத்த அந்த விஷயங்கள்லாம் வரும். அப்போ சரி, ஓகே. அப்புறம் பெண்கள் இடஒதுக்கீடு, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடஒதுக்கீடு. அந்த பெண்கள் இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப் 4 வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ இனிமேல் யாராவது கேஸ் போடுறாங்க அப்படின்னா அப்புறம் குரூப் 1க்கு பெண்கள் இடஒதுக்கீடு வச்சு அப்ளை பண்ண முடியாதா? அடுத்த ஒரு கேள்வி வரும். எக்ஸ் சர்வீஸ்மேன், இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் அவர் வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாரு, அந்த ரிசல்ட் வரதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸாம் எழுதி வேலைக்கு போயிட்டாரு. நீங்கள் வேலைக்கு போயிட்டதுனால இந்த குரூப் 4 உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ இதில் ஒரு தெளிவான தீர்வு என்ன, இது இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா இன்னொரு வேலைக்கு அதை விட உயர்ந்த பதவிக்கு போகிறதுக்கு அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு பின்னாளில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு வகையில் ஆண்களுக்கு நல்லது தான், நம்ம ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றம் ஏற்படும். அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். ஸோ அப்போ என்னென்னா இது வந்து ஒரு பெரிய கிளாரிட்டி வந்து இல்லை. இது வந்து அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இது தொடர்பாக ஒரு கிளாரிட்டியான ஒரு நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி கொடுக்கணும். ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது கேஸ் போடுறாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் ஒரு முறை தமிழ் மொழி ரிசர்வேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியான ஒரு லைன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை வந்து பெண்கள் இடஒதுக்கீடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து வருங்காலங்களில் வந்து இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் இடஒதுக்கீட்டை ஒரு முறை பயன்படுத்தி விட்டால் மீண்டும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதத்தில் இது நியாயம் என்று தெரியவில்லை. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நம்முடைய ஹைகோர்ட்டுடைய ஆர்டருங்கிறதுனால ரொம்ப நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. பட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கமும் டிஎன்பிஎஸ்சியும் தகுந்த ஒரு விளக்கத்தை நோட்டிஃபிகேஷனில் வருங்காலங்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவீங்க, எக்ஸாம் எழுதி அப்புறம் கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இது இப்படியே விட்டுட்டா பெண்கள் இடஒதுக்கீடு நாளைக்கு அதுலேயும் கை வைப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு வேலைக்கு போயாச்சு, அப்புறம் இன்னொரு வேலைக்கு போகிறதுக்கு பெண்கள் இடஒதுக்கீடு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தேர்வு இருக்குது. அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு பற்றி இதுன்னா அரசாங்கத்துடைய ஒரு கொள்கை முடிவுன்னு சொல்லி அழகாக அரசாங்கம் அறிவிப்பிட்டிருந்த பிரச்சனை இல்லை. அரசாங்கத்தின் கொள்கை முடிவு, இடஒதுக்கீடு என்பது அரசாங்கத்தின் கொள்கை முடிவு. ஸோ இந்த வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து இடஒதுக்கீடு தொடர்பாக எதுவாக இருந்தாலும் வந்து கோர்ட்டுடைய உத்தரவுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிபணிய மாட்டோம். இது எங்கள் கொள்கை முடிவு அரசாங்கம் ஓப்பன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா யாருக்கும் எந்த கன்ஃபியூஷன் இல்லை. அதை வந்து அரசாங்கம் கன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். நன்றி.